அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 3க்கான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், தமிழ்நாடுடைய துணை முதல்வராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. அவருடைய செயலராக பிரதீப் யாதவ் அப்படிங்கிறவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா 3வது துணை முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முதல் துணை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்திருப்பாங்க. அடுத்தது 2வது துணை முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்திருப்பார். 3வது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அப்பாயின்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு கொஷின். அடுத்தது பாருங்கள், ஆப்ரேஷன் ஜீரோ கிரைம் திட்டம். இந்த திட்டம் தமிழ்நாடு லெவலான ஒரு திட்டமானு கேட்டால் கிடையாதுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு. குழந்தைகளுக்கு எதிராக நிறைய வன்முறைகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதற்காக அதெல்லாம் தடுக்கணும், அதற்கான ஸ்டெப்ஸ்லாம் நிறைய எடுக்கணும். சரிங்களா? குழந்தைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறையா குழந்தைகள் நோக்கில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஸ்கூல்ஸ்லாம் போய் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுபோக அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், கவுன்சிலிங் அடிக்கடி கொடுக்கணும். ஏன்னா தற்கொலைகள் அதிகமாயிட்டு வருது, பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு வருது. அப்போ இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திருப்பூர் மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஆப்ரேஷன் ஜீரோ கிரைம் திட்டம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸில் இது கேட்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி நம்ம பகுதியில் லோக்கல் நியூஸ், அங்கங்கே நம்ம வசிக்கக்கூடிய இடங்களில் அந்த டிஸ்ட்ரிக்ட் நியூஸை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஜென்ரலாக பார்க்கும்பொழுது பேப்பரில் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடான நியூஸ் ஒரு 2 பேப்பரில் வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாது. அந்த டிஸ்ட்ரிக்ட் நியூஸை படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடான நியூஸ் கேட்குறாங்க. அதுபோக மற்ற மாவட்டங்களில் ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அதையும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜப்பானில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. ஜப்பானுடைய பிரதமர் பதவி விலகியதை அடுத்து 102வது பிரதமராக ஷிகரு இஷிபா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதமராக பதவி ஏற்றிருக்காரு. இப்போது நம்ம நெய்பரிங் கண்ட்ரி, மற்ற கண்ட்ரி அதில் பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மெயின்ஸுக்கும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சில கொள்கைகள் இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகள் மூலமாக நம்மளும் ஒரு கொள்கை, இந்தியாவுக்கும் ஒரு கொள்கைகள் இருக்கும் பார்த்திங்களா. ரெண்டுக்கும் ரிலேட் ஆகும் பொழுது அந்த 2 கண்ட்ரியோடைய உறவுகள், சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது மேம்படும். புரிஞ்சுதுங்களா? அதனால் இன்னொரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்னென்ன கொள்கையெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி. இவர் எதற்கு எதிரான கொள்கையை கொண்டவர்னு பார்த்தீங்கன்னா அணு எரிசக்தி உபயோகத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக 2025 அக்டோபரில் தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் மீண்டும் பிரதமராகணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் அவருக்கு நிறைய சவாலான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஃபேஸ் பண்ணுற விதத்தை வச்சு தான் 2025 அக்டோபரில் மீண்டும் அவர் பிரதமர் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, அந்த சர்வதேச உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு மெயின்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்க்காம வீடியோ மட்டும் போதுமான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை பார்த்துட்டு ஒரு டைம் ஜஸ்ட்டு நியூஸை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏன்னா மெயின்ஸில் என்னென்னா நம்மளுடைய ஆன்சர் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கணும். எல்லாருமே பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நியூஸ் படிக்கணும். இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் எழுதும் பொழுது என்னாகும், நான் சொல்கிறது இப்போ வேறு யாராவது சொல்கிறாங்கன்னு அந்த நியூஸை பற்றி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது யூனிக்கானதே வராது. நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், அதை வச்சு நமக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதும் பொழுது தான் அந்த இடத்துல ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களுடையது வித்தியாசமாகப்படும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் யாரையோ சொல்கிறது கேட்டுக்கோங்க. ஆனால் எழுதும் பொழுது நமக்கு வித்தியாசமாக யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், முக்கியமானது தூய்மை இந்திய இயக்கம். தூய்மை இந்திய இயக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. எப்போ கொண்டு வந்தாங்க? சென்ட்ரல் லெவலில் எப்போ கொண்டு வந்தாங்க? 2014 அக்டோபர் 2 கொண்டு வந்திருப்பாங்க, காந்தி ஜெயந்தி அப்போது.
இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதோடு திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத நிலையை உருவாக்குதல். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமுங்க. நாட்டில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம மேம்படுத்தணும். அது போக என்ன சொல்கிறாங்கன்னா, திறந்த வெளி கழிப்பிடங்களே இல்லாத நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வச்சு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் 12 கோடிக்கு அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் கீழே நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கிறோம், இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து நம்ம சமூகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சர்வதேச ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆண்டுக்கு 60,000 முதல் 70,000 குழந்தைகளின் உயிர் காக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக வந்து காக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி பாராட்டி சொல்லியிருக்காங்க ஒரு சர்வதேச ஆய்வறிக்கையில். அடுத்தது யூனிசெஃப். நமக்கு தெரியும், யூனிசெஃபுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வீட்டில் கழிப்பறை கட்டப்படுவதால் 90% பெண்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் கழிப்பறை, அதாவது திறந்தவெளி கழிப்பறை அப்படிங்கிறது அதன் மூலமாக நோய் பரவும், வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதனால் இந்த கழிப்பறை வீட்டிலே இருக்கிறனால பெண்கள் பாதுகாப்பாக, இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு வந்து பெண்கள் உள்ளாவாங்க. ஓகேங்களா? அதை பற்றி இந்த இடத்துல அந்த நியூஸில் பாருங்கள், டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் கட்டிங்கை இன்னும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்தியாவில் வயிற்றுப்போக்கால் நேரிடும் உயிரிழப்புகள் குறைந்துள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், வயிற்றுப்போக்கு குறைஞ்சிருக்கு, நிறைய உயிரிழப்புகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2014 2019 வரைக்கும் 3 லட்சம் உயிர்கள் வந்து காக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது கடைசியில் உயிரிழப்பு கூட ஏற்படுத்துங்க, அப்படிப்பட்ட ஒரு நோய் தான். அப்போ இந்த திட்டத்தின் மூலமாக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மேட் இன் இந்தியா முத்திரை. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பொருட்களுக்கு மேலேயே வந்து அது எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து கொண்டு வரலைங்க, ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதுன்னா, மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய பொருள்களுக்கு மேலே மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை பதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இது எதற்காகன்னு பாருங்கள், இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை உலக அளவில் பிரபலப்படுத்தும் விதமாக அதற்காக. சரிங்களா? இந்த நோக்கமாக சென்டென்ஸில், அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி, புதுசாக வந்து ஒரு அரசியல் கட்சி பீகாரில் வந்து தொடங்கியிருக்காங்க, ஜன் சுராஜ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. யாரை தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது ஜன் சுராஜ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல்லாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதை பற்றி ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து அதனுடைய சின்னமோ அந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இனி நியூஸில் வரும்பொழுது அதை பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் டென்னிஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சீனா ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கார்லோஸ் அல்க்ராஸ். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின். அப்போது இந்த டென்னிஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அந்த ஆடவர் ஒற்றையர், மகளிர் ஒற்றையர் வின் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. அதுபோக அதாவது அந்த பேருக்கு கார்லோஸ் அல்க்ராஸ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், யானிக் சின்னர் அப்படிங்கிறவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் டென்னிஸில் மட்டும் இல்லாமல் எல்லா இதுலேயும் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த பிளேயர் வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸில் முக்கியமான சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எந்த கண்ட்ரி, என்ன ஸ்போர்ட்ஸு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், யாருக்கு கார்லோஸ் அல்க்ராஸுக்கும் யாருக்கும் இடையில் போட்டி நடைபெற்றதுன்னா கடைசியில் யானிக் சின்னர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவரும் ஒரு டென்னிஸில் வந்து ஃபேமஸான ஒருத்தர் தான். அப்போ இவரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவரை பற்றினா அவர் எந்த கண்ட்ரி, எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கார்லோஸ் அல்க்ராஸை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. ரஃபேல் நடாலுக்கு பிறகு
சீன ஓப்பனில் சாம்பியனான முதல் ஸ்பெயின் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்க்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இட்டாலியை சேர்ந்த சைமன் ஃபொலலி, ஆண்ட்ரியா வவாசோரி. இதை சும்மா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஆனால் மேலே அந்த ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் வெற்றி பெற்றாங்கிறதையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி யார் தோல்வி பெற்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், போலியோ தொற்று. போலியோ அப்படிங்கிறது நம்ம நாட்டிலலாம் வந்து இப்போ இல்லை, சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இப்போ ரீசெண்டாக 2 பேர்த்துக்கு வந்திருக்கு. இதன் மூலமாக இந்த வருஷத்தில் மட்டும் பாகிஸ்தானில் வந்து 26 பேருக்கு வந்து போலியோ தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, போலியோ தடுப்பு மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதை பயன்படுத்துவது மதத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அங்கே பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அதை யாருமே அந்த தடுப்பு மருந்தை யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த தடுப்பு மருந்து, சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சொட்டு மருந்தால் என்ன பண்ண முடியும்னா, முன்னாடி அதாவது வர்றதுக்கு முன்னாடி தடுக்க முடியும், வந்ததுக்கப்புறம் இந்த சொட்டு மருந்தால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலியோவால் ஊனம் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் கூட இழக்கிறக்கு வந்து உயிருமே இழந்திருக்கு, சரிங்களா? அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா போலியோ வந்து முற்றிலும் என்ன பண்ணிட்டாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தானில் மட்டும் இன்னும் பரவி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், பார்த்து வச்சுக்கோங்க. டிசீஸ் ரிலேட்டடானதில் இன்னும் அது இன்னும் 2 கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, கழிவுநீர் தொட்டிகளை சுத்தப்படுத்தும் தொழில். இதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ். இதில் இதுக்காகலாம் நிறைய ஸ்கீம்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க, சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்கள், 3000 நகர்ப்புற உள்ளாட்சிகளில், சரிங்களா, மத்திய அரசு வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதில் 3000 நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 91.9% பேர் வந்து கழிவுநீர் தொட்டிகளை சுத்தப்படுத்தும் தொழிலில் இருக்கவங்க அதாவது 91.9% பேர் பட்டியல் சாதி, இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் பழங்குடியினர், இந்த பிரிவை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக பார்க்கும் பொழுது 91.9% பேர் இந்த 3 பிரிவுகளில் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் சதவீதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 68.9% பேர் பட்டியல் சாதியிலையும், இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் 14.7%, பட்டியல் பழங்குடியினர் பிரிவில் பார்த்திங்கன்னா 8.3% இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா விளிம்பு நிலை மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது எல்லாத்தையும் ஒரு சமம் அப்படிங்கிற பாக்கம் யாரையுமே இப்போ என்னென்னா எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இங்கே கிடையாது. இன்னுமே பார்த்திங்கன்னா வேற்றுமைகள் இன்னும் இருக்குது. அப்படிங்க வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம என்ன தான் சொன்னாலும் இன்னும் தீண்டாமை கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த தொழில் வந்து இவங்களுக்கு தான், இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து தீண்டாமை அப்படிங்கிறது ஒன்று உள்ளே வந்துடுது. அதுவுமே இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 2018 2023 வரைக்கும் பார்த்திங்கன்னா 443 உயிரிழப்புகள் வந்து இந்த தொழிலால் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். ஆனால் 1760 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சஃபாய் கரம்சாரி ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. இந்த சஃபாய் கரம்சாரி ஆந்தோலன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்புங்க. என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுநீர் சுத்தப்படுத்தும் தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அவங்களுடைய அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். அந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த வருஷத்தில் மட்டும், அதாவது இந்த வருடங்களில் 2018 2023 வரைக்கும் 1760 உயிரிழப்புகள் இதனால் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 2013 கழிவுநீர் சுத்தப்படுத்தும் தொழில் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சட்டத்துடைய விதிகள் அதெல்லாம் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 530 மாவட்டங்களில் இந்த தொழில் வந்து முற்றிலும் இயந்திரமயமாக்கப்பட்டது, மனிதர்களை வந்து ஈடுபடுத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த சஃபாய் கரம்சாரி ஆந்தோலன் அமைப்பு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அமைப்புடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் மனிதர்களுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 69ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களுடைய ஆயுட்காலம் 45ன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ வருத்தப்படக்கூடிய ஒரு
ஒரு செய்தி பார்த்து வச்சுக்கோங்க. சராசரி ஆயுட்காலம் 69. ஆனால் இந்த தொழில்னால பாருங்கள் 45 குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு மட்டும் 45 வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதற்காக வேறு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இதுக்கு எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க, நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையை கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த முறை, அதாவது மனிதர்கள் சுத்தப்படுத்தக்கூடிய அந்த முறையை ஒழிச்சிட்டு முற்றிலும் அதை என்னவாக்கணும் அப்படின்னா இயந்திரமயமாக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் இதுன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு என்னவாக இருக்குன்னா குறைவுன்னு சொல்கிறாங்க. ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ட்ராபேக் அதுதான். இந்த திட்டம் நல்லா இருக்குது, ஆனால் இதனுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னா நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு இயந்திரமயமாக்கணும் அப்படின்னா அதுக்காக நிறைய அமௌண்ட் செலவாகும்ல, அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நிதி ஒதுக்கணும். ஆனால் இதில் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2023 to 24 நிதியாண்டில் 97 கோடி ஒதுக்குனாங்க. இப்போ இந்த வருஷத்தில் ஒரு 3 கோடி மட்டும்தான் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 50% மாவட்டங்களில் இன்னும் ஒழிக்க வேண்டியது இருக்குது. ஒரு பாதி மாவட்டங்களில் இன்னும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த தொழிலில் மனிதர்களை ஈடுபடுத்துவதை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், காந்தி வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு யார் இயக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்சல் மேத்தா அப்படிங்கிற ஒரு ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஹன்சல் மேத்தா அப்படிங்கிறவர். இந்த காந்தி வெப் தொடர் காந்தியுடைய வரலாறு தான். எந்த புத்தகங்கள் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் எழுதின புத்தகங்களுடைய அடிப்படையில் இந்த சீரீஸை மேக் பண்ண போகிறாங்க. இதில் காந்தியை யார் நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதீக் காந்தி அப்படிங்கிறவர். இதற்கு இசை ரொம்ப முக்கியமானது. ஏஆர் ரகுமான் இசையமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நியூஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கழிவுநீர் தொட்டி சுத்தப்படுத்தும் தொழில், தூய்மை இந்தியா இயக்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சமூக பிரச்சனைகளை பேசக்கூடியது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஜீரோ கிரைம் திட்டம் பார்த்தோம். இது எல்லாமே சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறதே அதுக்காக தான். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.